வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் பச்சைப்பயிறு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பவுலில் 1 கப் உளுந்து சேர்த்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். பச்சைப்பயிறு உளுந்து ரெண்டுமே நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்து பச்சைப்பயிறு இது ரெண்டத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் பச்சைப்பயிறு தனியாக உளுந்து தனியாக கூட அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அரைக்கும் போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுற மாவுக்கு பதிலாக இந்த பச்சைப்பயிறு மாவு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இப்படி எல்லாருமே இந்த பச்சைப்பயிறு தோசை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நம்ம வெளியே வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும். இப்போது மாவு நல்லா புளிச்சிருச்சு. அடுத்து இட்லி ஊற்றிட வேண்டியது தான். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு ஹீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இட்லி தட்டு எடுத்துக்கோங்க, அதில் மாவை ஊற்றிக்கோங்க. இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டான பச்சைப்பயிறு இட்லி ரெடி. நீங்கள் இந்த இட்லி பண்ணுறதுக்கு இட்லி அரிசி தேவையே இல்லை. பச்சைப்பயிறு உளுந்து இது 2 மட்டுமே இருந்தாலே போதும். சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி பண்ணிடலாம். இந்த இட்லி மாவுலே தோசை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ரொம்பவே க்ரன்ச்சியான தோசையும் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இந்த இட்லி தோசை கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, சாம்பார் இப்படி எதுனாலும் சூட் ஆகும். நான் இன்றைக்கி இந்த இட்லி தோசை கூட தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.